அடுத்த தீர்மான உரையை தமுமுக மாநில துணை செயலாளர் சகோதரர் ஏ சாதிக் அலி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் சய்யிதுனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அன்புக்குரிய எனது அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்திய நாட்டில் இஸ்லாமிய சமூகத்தை எப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், எங்கு பயங்கரவாத தாக்குதல் நடந்தாலும் இந்த பயங்கரவாதத்துக்கு காரணமானவர்கள் முஸ்லிம்கள் என்கின்ற ஒரு மாயையை உருவாக்கியிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு 1948 ஆண்டு ஜனவரி 30 அன்று இந்திய நாட்டுடைய தேச பிதாவாக இருக்கக்கூடிய காந்தியடிகளை ஆயுத கலாச்சாரத்தால் பயங்கரவாதத்தால் சுட்டு கொல்லப்பட்டதை எல்லோருமே அறிவார்கள். பயங்கரவாதம் எங்கிருந்து உருவானது, தீவிரவாதம் எங்கிருந்து உருவானது என்பதை எல்லோரும் அறிந்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் இஸ்லாமிய சமூகத்தின் மீது திட்டமிட்டு பயங்கரவாதமும் தீவிரவாதமும் முத்திரை குத்தி கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். 1992 ஆண்டு இந்தியாவே ஏன் உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய பயங்கரவாத சம்பவம் இந்திய நாட்டில் அரங்கேற்றப்படுகிறது. பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது. இந்த பயங்கரவாத தாக்குதல் எல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? தன்னுடைய ஓட்டுக்காக, ஓட்டு கிடைக்கும்பதற்காக இதையெல்லாம் பயங்கரவாதத்தை அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால், ஓட்டுக்காக அதையே மாற்றிக்கொண்டிருப்பதை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஏதாவது நடந்துச்சுன்னா முஸ்லீம்கள் மீது சொல்லிட்டு ஏதாவது லஷ்கர் தொய்பாவா சிம்மியோ ஏதோ ஒரு பேரை சொல்லிட்டு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டு போறதை பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிலையெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், ஏன் இந்தியாவில் ஏதாவது எங்கேயாவது ஒரு சம்பவம் உடனே என்கவுண்டர் என்ற பெயரால் அப்பாவி மக்களை சுட்டுக் கொள்வதையும் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்பாவிகளை இந்த நிலையெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், பயங்கரவாதமும் தீவிரவாதமும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு உண்மையான அரசியல் சக்தி தேவை, நேர்மையான அரசியல் கட்சி தேவை. சட்டமன்றத்தில் அல்ல, பாராளுமன்றத்திலும் இது செய்தது தவறு என்பதை உணர்த்துவதற்காக இந்த மனிதநேய மக்கள் கட்சி உருவாக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக பாராளுமன்றத்தில் இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை அங்கே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் உருவாகும். சகோதரர்களே, எத்தகைய பிரச்சனைக்கும் பயங்கரவாத தீர்வாக முடியாது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாகிய நம் நாட்டில் பயங்கரவாதத்துக்கு அணுவளவும் அனுமதி இல்லை. சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்ட சமுதாயங்களில் பிரச்சனைகள் அனைத்தும் ஜனநாயக முறையில் அரசியல் சட்டத்தின் வழிகாட்டுதலின்படி தீர்க்கப்பட வேண்டும் என இம்மாநாடு தீர்மானிக்கிறது. அரசு எந்திரங்களும் அரசியல் தந்திரங்களும் நீதித்துறையின் தாமதங்களும் பாதிக்கப்பட்டவரை அவநம்பிக்கை அடைய செய்கின்றன. பொதுமக்களுக்கு ஜனநாயக தீர்வின் பால் நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் அரசியல்வாதிகளுக்கு அதிகாரிகளும் நடந்து கொள்ள வேண்டும் என மாநாடு வலியுறுத்துகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும்.